everyone, welcome to Suha's Vlog. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? அஃப்கோர்ஸ் என்னோட வாட்ச் கலெக்ஷன்ஸ் தான். இதுதான் என்னோட வாட்ச் கலெக்ஷனான்னு சொல்ல முடியாது, ஜுவல்லரி மாதிரி தான். திஸ் இஸ் என்னோட ஃபேவரட் வாட்ச் கலெக்ஷன். சிலது வந்து என்னோட ஓல்டு வாட்சஸ், சிலது வந்து நியூ அடிஷன், இது மாதிரி எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. இந்த வாட்சஸ் தான் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறேன். அதனால தான் இந்த வாட்சஸை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு. வாட்சஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சசரிஸ் ஒரு ட்ரெஸ் போடும் பொழுது, ஒரு அக்கார்டிங் டு த அக்கேஷன் நம்ம ஒரு அஃபிஷியலாக விசிட் பண்ணும் பொழுதோ, சில ட்ரெஸ்ஸஸ் பண்ணும்போது அதுக்கு எந்த அளவுக்கு ஜுவல்லரி போடமோ, என்னை பொறுத்த வரைக்கும் வாட்சஸ் ஆல்சோ இட்ஸ் அன் ஆடட் அடிஷன். இட் ஷோஸ் யுவர் ஸ்டேட்டஸ் சிம்பிள். மென்னுக்கெல்லாம் வந்து வாட்சஸ் ஆர் ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஹவு மச் தே ஆர் அடிக்டட் டு மோஸ்ட் ஆஃப் த மென், தே லைக் கார்ஸ். அந்த அளவுக்கு தே ஆல்சோ லைக் வாட்சஸ். என்னோட ஹஸ்பண்ட் அளவுக்கு ஐ எம் நாட் ஸோ மச் இன் டு வாட்சஸ். ஸ்டில் கொஞ்சம் வந்து எலைட்டாக பியூட்டிஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி சில வாட்ச் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஐ நெவர் இன்வெஸ்டட் ஸோ மச் இன் வாட்சஸ். கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது, அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு அக்கேஷனுக்குன்னு நான் சொன்னேன் தெரியுமா. ஸோ இது மாதிரி இந்த கோல்டு, இந்த ரேடோ கோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இட் ஹாஸ் அ டைமண்ட் இன் இட் பாருங்க. இது வந்து நம்ம நல்ல பட்டு சாரிக்கு என்ன தான் போட்டாலும், கோல்டு பேங்கிள் எல்லாம் போட்டாலும் சில சமயம் நம்ம வந்து வாட்சஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த வாட்ச் போடுவேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து எஸ்ப்ரியில் இதே மாதிரி ஒரு கோல்டு வாட்ச்சு. அண்டு கொஞ்சம் ஒரு டல் ஃபினிஷ் வேணும்னா என்னோடய வர்சாச்சே. இந்த வர்சாச்சே ஐ காட் இட் ஃப்ரம் துபாய். இந்த வர்சாச்சே சிம்பிளோட ஐ ஹாவ் அ சன்கிளாஸ், ஐ ஹாவ் அ பெல்ட், எவ்ரி திங் ஐ ஹாவ் இந்த சிம்பிளோட. இது வந்து லான்ச் பண்ணப்போ இது ஏதோ லிமிட்டெட் எடிஷன் சொல்லி நான் துபாய் ஏர்போர்ட்டில் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் ஆல் மை ரேடோ கலெக்ஷன்ஸ் நாங்கள் வாங்கிட்டே இருப்போம். மாலில் போய் ரெகுலராக வாங்குகிற ஒரு வாட்ச்னா இட் யூஸ் டு பி ரேடோ. இந்த பர்டிகுலர் இந்த செராமிக் ரேடோ வாட்ச் வந்து வாஸ் மை ஃபஸ்ட்டு என்னோட ப்ரீமியம் வாட்ச் கலெக்ஷனில் ஃபஸ்ட் அடிஷன் சொல்லுவேன் நான். இப்போ நிறைய வச்சுருக்கேன் காஸ்ட்லி வாட்சஸ்லாம். இது வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இட் ஹாஸ் இதுலேயுமே டைமண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன். டைமண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். கொஞ்சம் விழுந்தால் கூட செராமிக்னால உடஞ்சிரும். இது என் ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து எல்லாருக்குமே இருக்குது. என் ஹஸ்பண்ட், என் பையன், நெஃப்யூ, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, எல்லாருக்குமே இந்த வாட்ச் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் கூட பாருங்களேன். இதை வந்து இந்தியன் வேருக்கும் போடலாம் அண்ட் வந்து வெஸ்டர்ன் வேருக்கும் போடலாம். ராபர்ட் கவேலி அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து இட்ஸ் ஆல்சோ நாட் டூ காஸ்ட்லி, ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்ட் தான் சொல்லுவேன். இது வந்து ஈவன் என்ன வியர் சாரி, நல்ல ஒரு எமரால்டு இருக்க செட்லாம் போடும்போது அதுக்கு மேட்சிங்காக ஐ யூஸ் டு வியர் திஸ் வாட்ச். ஈவன் பிளாக் ட்ரெஸ்ஸஸ், வெஸ்டர்ன் வியர், ஈவினிங் வியர் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட் ஆகும். இது வந்து என்னோடய புல்காரி வாங்குறதுக்கு முன்னாடி நான் வாங்கின வாட்ச்சு. ஐ ஹாவ் 2 லாஞ்சன்ஸ். பார்த்தீங்கன்னா 2 லாஞ்சன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் லாஞ்சன்ஸ். இது சில்வர். ஸோ நம்ம இந்த சில்வர் ஜரி அது மாதிரி இருக்கிறது, அஃபிஷியல் வியர், ஷர்ட்ஸ் எல்லாம் போடும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஃபெமினைனாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம விஆர் மாலில் லாஞ்சன்ஸ் ஓப்பன் பண்ணும் போது ஃபஸ்ட்டு வாங்கின வாட்ச்சு. திஸ் இஸ் ஒன் மோர் லாஞ்சன்ஸ். லுக்ஸ் லைக் ரோலக்ஸ் மாதிரி இருக்க ஃபீல் இருக்க மாதிரி இருக்கிற வாட்ச்சு, பட் ரோலக்ஸ் கிடையாது. திஸ் இஸ் லாஞ்சன்ஸ். இது வந்து நான் நிறைய ஜீன், ஷர்ட்ஸு, ட்ராவலிங் அது மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப போடுவேன். ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கும், ஈஸியாக இருக்கலாம். ஐயோ ரொம்ப காஸ்ட்லி வாட்சே, இதுவும் காஸ்ட்லி தான் பட் ரொம்ப காஸ்ட்லியே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். இது டூ மச். தென் கம் டு மை திஸ் இஸ் மை அர்மானி. ரொம்ப ஓல்டு வாட்ச் இது வாங்கினது. இதுலேயுமே டைமண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் இருக்குது. ஸோ இதுவும் முன்னாடிலாம் ரொம்ப போடுவேன். எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரோலக்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும், ரோலக்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் அது வாங்கினது. இதுவும் ஒரு 12 இயர்ஸ் ஓல்டு. இந்த ரேடோ, இந்த வாட்ச், இது எல்லாமே ரொம்ப 12, 15, 20 இயர்ஸ் ஓல்டு இருக்க வாட்சஸ் நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு.
தென் இந்த ஒமேகா வாட்ச் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மற்ற எல்லா வாட்சுமே என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. ஒன் மோர் புல்காரி, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த வாட்ச் தான் என்னோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் வாட்சஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட இருக்கிறதுல ஐ டோன்ட் ஸ்பெண்ட் மச் லைக் மை ஹஸ்பண்ட் இருக்க மாதிரியோ என்னோட பாயிண்ட் இருக்க மாதிரி என்கிட்ட ஒன்றும் பெரிய அவ்வளோ ஹை அண்டாலாம் நான் வாங்கலை. அவங்க தான் ரொம்ப ப்ரீமியம் வாட்சஸ் வாங்குவாங்க. ஐ ப்ரிஃபர் பையிங் ஜுவல்லரி தேன் வாட்சஸ். பட் இந்த வாட்ச் வந்து என்னோட பையன் கோவிட் பீரியடில் ஹி கிஃப்டட் ஃபார் மை பர்த்டே. அந்த கோவிடில் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காத ஸ்டேஜில் ஹீ ரீச்ட் அவுட் அ ஸ்டோர். என்ன forgot the brand, and he got this Omega. It has a gold in it. It also has a diamond. இந்த டயல்லாம் டைமண்டில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் டைமண்ட் இருக்குது. திஸ் அண்ட் ஆல் கோல்டு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த காஸ்ட்லி வாட்ச். சில வாட்சஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் ஒர்த். ஈவன் இஃப் யூ ரீசெல் இட் லைக் பர்கின் பேக்கு, சில பேக்ஸ் எல்லாம் ரீசேல் பண்ணும்பொழுது அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சிலர்லாம் சொல்லுவாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வரலாம், இஃப் யூ ஈவன் இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் டைமண்ட் இன்வெஸ்ட் இன் அ பர்கின் பேக், அதோட ப்ரைஸ் வந்து டபுள்லாம் ஆகுது. ஈவன் ரோலெக்ஸ் ஆல்சோ. ஸோ அது மாதிரி தான் ஒமேகா வாட்சும். பட் ரேடோ அந்த அளவுக்குலாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரீசேல் வேல்யூ கிடையாது. பட் ஒமேகாவுக்கு புல்காரி அண்ட் எஸ்பெஷலி ரோலெக்ஸ் அண்ட் அதை விட இருக்கிற நிறைய ஹை அண்ட் வாட்சஸ்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ப்ரைஸ் இருக்குது. திஸ் இஸ் மை லேட்டஸ்ட் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் வாட்சஸ்ன்னு சொல்லுவேன். இது வந்து நான் பாரிஸ் போகும்பொழுது அண்ட் மை ஹஸ்பண்ட் காட் இட் ஃபார் மீ. அவர் ஒன் மோர் இது இருக்கிற மாதிரி தான் வாங்க சொன்னார். நான் தான் சொன்னேன் இதுவே எனக்கு போதும். ஈவன் தோ ஐ வாண்டட் டு பை அ புல்காரி வாட்ச் வாங்கணும் அப்படின்னாலும் இட்ஸ் ஹேஸ் அ dual tone. It has a original gold, 18 karat gold நினைக்கிறேன். 18 karat 14 karat. This is white and இது ரெண்டுமே இருக்கிற கோல்டு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் மை ப்ரீமியம் அண்ட் மை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி வாங்கின ஒரு வாட்ச்சு. பக்கெட் லிஸ்ட்னா நெக்ஸ்ட் ரோலெக்ஸ் வாங்கணுங்கிறது தான். ரோலெக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பேன். தென் ஐ end up buying a jewelry. ஸோ இப்போலாம் வந்து ரோலெக்ஸ்லாம் வந்து யூ ஹேவ் டு வெயிட். சில நமக்கு பிடிச்ச பர்டிகுலர் மாடல் வேணும்னா யூ ஹாவ் டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்க ஸ்டேஜில் தான். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் என் ஹஸ்பண்ட்க்கு ஐ காட் அ ரோலெக்ஸ் ஒன்லி. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் கலெக்ஷன்ஸு. எனக்கு பிடிச்ச கலெக்ஷன் மட்டும் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற என்னோடய வாட்சஸ். நான் நிறைய என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா எந்தளவுக்கு ஜுவல்லரி இம்பார்ட்டண்ட்டோ அந்தளவுக்கு ஐ ஃபீல் த வாட்ச் இஸ் எக்ஸ்ட்ரா அடிஷன். உங்களுக்கு ரொம்ப நாட் ஒன்லி ஸ்டேட்டஸ் மட்டும் சொல்லும் போது அது காம்ப்ளிமெண்ட் யுவர் ட்ரெஸ்ஸு. எவ்வளோ ஷூஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டோ, சிலட்டோஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணுறோமோ, இந்த பெல்ட்டோ அந்தளவுக்கு வாட்சஸும் அவங்களோட ட்ரெஸ்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது என்னோட ஐ ஃபீல் இட். அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லோரும் அது ஃபீல் பண்ணுறது தான். இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆப்பிள் வாட்ச் வந்த பிறகு எப்போ பார்த்தாலும் ஆப்பிள் வாட்ச் தான் கட்டுற மாதிரி இருந்தது. ஸோ வி ஹேவ் டு மானிட்டர் சர்டன் திங்ஸ். நம்ம எங்கே வாக் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் வாக் பண்ணுறோம், மானிட்டர் பண்ணணும் போது ஓகே வாட்சஸ்லாம் ஃபேட் ஆயிட மாட்டுக்கு. எப்படி நம்ம இந்த டிஜிட்டல் வாட்ச் வந்து தெரியுமா, ஜாப்பனீஸ் வாட்சஸ் வந்து தெரியுமா, டிஜிட்டல் வந்த பிறகு வாட்சஸே இல்லாமல் போயிடும். நாங்கள் அதே மாதிரி ஆப்பிள் வாட்ச் வந்த பிறகு அஃப்கோர்ஸ் இந்த வாட்சஸ்லாம் போயிருமோ அப்படின்னு நினச்சோம். ஈவன் ஐ டு ஃபீல் என்னடா ஆப்பிள் வாட்ச் கட்டுறதா இந்த வாட்ச் கட்டுறதான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ஐ லவ் வியரிங் வாட்சஸ். ஜுவல்லரி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நான் வாட்சஸ் போடுவேன். நிறைய வாட்சஸ் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. பட் இப்போல்லாம் அந்த வாட்சஸ் நான் போடுறதுனால நான் காட்டல. இப்போ தான் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பேண்ட். இது மாதிரி பேண்ட் போட்டுட்டுனா நம்ம வாட்ச் கட்டுறதோட இதில் நிறைய யூ கேன் மானிட்டர் செவரல் திங்ஸ். ஸோ ரிங்கு மாதிரி கையில் எக்ஸ்ட்ரா ஒரு ரிங் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது கூட கோல்டில் வந்திருக்கு, சில்வரில் வந்திருக்கு. அதனால் வந்து இன்னும் வாட்சை நான் ஆட் பண்ணிகிட்டே தான் போகிறேன். முன்னாடி யோசிச்சேன் எதுக்குடா வாட்ச் வாங்கணும், எப்போ பார்த்தாலும் ஆப்பிள் வாட்ச் கட்டிகிட்டு இருக்கோமேன்ட்டு. இப்போ அந்த வாட்ச் நான் கட்டுறதில்ல. whenever I go out I prefer wearing a watch matching to my dress to complement my dress. இப்போ நிறைய என்னோடய சேனல்ஸ்க்கு வியூஸ் போகுது, நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப்லேயும் அடுத்து இந்த வீடியோ போடுறங்கிற மெசேஜஸ்லாம் அனுப்புகிறாங்க. என்னோடய காலேஜ் மேட்ஸாக இருக்கட்டும், அதர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் யோசித்தேன், என்னடா நம்மளோட யூடியூப் சேனல் இவ்வளோ பேர் இருக்காங்களே இந்த யூடியூப் சேனலில் நம்மளதை என்ன வாட்ச் பண்ண போடுவாங்க. ஓகே
நான் என்ன பண்ணுறனோ வாட் ஐ லைக், எனக்கு என்ன பிடிச்சது தான் நான் அந்த யூடியூப் சேனலில் போடணும்னு நினச்சேன். அதை தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸ் இது மாதிரி தான் காட்ட போகிறேன். ஃபர்தர் வீடியோஸ் வில் பி சம்திங் அபவுட் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ் தான் என்னோடய ஆஃப்டர் சம்டைம்ஸ் வர வீடியோஸ்லாம் அப்படி தான் இருக்கும். நாட் ஓன்லி அபவுட் மை லைஃப் ஸ்டைல் ஆர் கலெக்ஷன்ஸ். ஃபீச்சர் வீடியோஸ்லாம் ஹெல்த் கான்சியஸாக, ஹெல்த் ரிலேட்டட், ஸ்கின் ரிலேட்டட், எப்படி ஸ்கின்னெல்லாம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க உங்களோட ஸ்கின் எப்படி நல்லா க்ளோயிங்காக ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாம் ஹெல்த் டிப்ஸாகவும் அண்டு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்க போகுது. நான் என்னோடய கார்டன் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என்னோடய இன்டீரியர் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் ஜுவல்லரிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வில் பி தேர். ஸோ திஸ் இஸ் மை வாட்ச் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா subscribe to my YouTube channel. Thanks for watching this video.